எதுக்கு இந்த மாரி பாய் விரிச்சு ரூஃப் கான்கிரீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்த நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்றேன். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பல்லாம் சென்ட்ரிங் அடைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஷீட் வச்சு தான் அடைக்கிறாங்க. அப்படி அந்த ஷீட்டுல அடைக்கும்போது, அந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆயில் அப்ளை பண்ணி, அத வச்சு அதுக்கு மேல கம்பி கட்டி தான் கான்கிரீட் போடுவாங்க. இப்படி கான்கிரீட் போடுறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிங் ஷீட்ல இருக்க ஆயில் எல்லாம் அப்படியே கான்கிரீட்டோட பாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நிக்கும். அது வந்து ஒரு ரூஃப் கான்கிரீட் ஒரு வழுவழுப்பான தன்மையில இருக்கும். இதுக்கு மேல நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது, அது சரியான ஒரு பாண்டிங்ல இருக்காது. சில பேரு முறையா புள்ளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசுவாங்க. அது ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இப்ப கொஞ்சம் காஸ்ட்லியா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாய்கள விரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து ரூஃப் கான்கிரீட் போடுறாங்க. பாய் விரிச்சு ரூஃப் போடுற இடத்துலலாம் இந்த மாரி வரி வரியா இருக்கும். இந்த பாய்ல உள்ள ரேகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கான்கிரீட்ல இருக்கும். இதுக்கு மேல பிளாஸ்டிங் பண்றது வந்து அருமையான ஒரு பாண்டிங்ல இருக்கும். அதுக்காக தான் இப்பலாம் நெறைய பேர் வந்து இந்த மாரி பாய் வச்சு கான்கிரீட் போடுறாங்க.